தேசம். அதை காட்டுற இங்கிலீஷ் காட்டுற போதுமா போதுமாம்மா பாப்பாக்கு அது போதுமா பூவா பாப்பாக்கு பூவா போதுமா இந்த புள்ள நான் டவுனுக்கு போயிருந்தேன். நம்ம சீனாத்தா நான் கடை திறந்திருக்கால அவன் கொடுத்தான் சாமி படம் பூஜாரியில் மாட்டு. ஐ கண்ண ரசு கண்ணனோ ஒன்ன மாதிரியே இருக்காரு. இங்க பாரு கண்ணா தந்து பாப்பாக்கு விடு. பாரு கண்ணா என்ன இல்ல இது ஒண்ணும் என்ன மாதிரி இல்ல, ரத்னா பாப்பா மாதிரி தான் இருக்கு. அம்மா அம்மா என்னப்பா பாப்பாக்கு இதே மாதிரி நகையெல்லாம் போட்டு காமிக்கிறியாமா? ராசுக்கு பாப்பா மேல ரொம்ப பாசம் இல்ல, சொன்னாலும் சொல்லனாலும் இவ பெரியவளானதும் இவ்வளவு நகையை போட்டு இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியவதானே. சரி ராசு நீ போய் படிப்போ. அடியே இந்த பையன்கிட்ட ஒரு விளக்கு மாட்ட கொடுத்து அனுப்பு. இங்க எல்லாம் ஒரே குப்பையா கிடக்குது. இந்த மொட்டை பையன் திங்கிறதுக்கு தான் லாயக்கு. இந்த ராசு எடுத்துட்டு போ. ஏலே ராசு எடுத்துட்டு வந்துட்டியாடா? ஏலே விளக்க மாட்ட கொடுற. இப்ப போய் படி. ஏன்னா அடுத்த இந்த ஜில்லா கலெக்டர் நீ தான். உங்க ஆத்தா இருக்காரு, அவ தான் ஜில்லா கலெக்டர் அம்மா. போட போய் படிப்பா போ. எங்கடா உங்க ஆத்தால அப்பனும்? டேய் சனியில தூக்கி வெளியேறிடா. என்ன ராசு பாப்பா அழுதுல்ல, கொஞ்சம் தொட்டில ஆட்டி விடு கண்ணே. ஏண்டா நாய, நான் கொஞ்சம் ஏமாந்த நேரம் பார்த்து என் நகையெல்லாம் திருடிட்டு வந்து உன் தங்கச்சிக்கு போட்ட அழகு பாக்குறியா? தொலைச்சு விடுவோம், தொலைச்சு போடா. இன்னும் முளைச்சு மூளையில வரல, அதுக்குள்ள தங்கச்சிக்கு சீதனம் சேர்த்துறியாக்கும். சீதனம் இதெல்லாம் என்ன நகை? சாதாரண நகை நினைச்சியாடா? 24 காட்டு தங்கண்டா. உன்னை வெள்ளாவில வச்சு வேக வைக்க பிள்ளையா இது ஆண்ட மாதிரி அலருது. இதுக்கு வேற நகை வெத்ததுக்கிறா பாரு அழகி. ஐயா வாய மூடு, மூஞ்சி மாறக்கட்டேன் பாரு.
வந்து சேர்ந்திய என் குடும்பத்துல. நல்லா தேடுங்களே, பொன்பானை இருந்த இடத்துல தான் நகைங்களே இருக்கும். சரியா தேடுங்களே. வரைக்கும் போய் பாருங்களே, மண்ணில் கிண்டல ஏதாவது சிக்கி கிடக்குது. ஏன் இங்கே தொலை வைக்கிறது? அந்த உள்ள போய் தேடி பாருங்க. உள்ள போய் பாருங்க. என்னது ஏதாவது கிடைச்சதா? அங்க போய் தேடு. இப்படி வா. ஏடா பார்த்துட்டு நிக்கிறியா? முங்கு முங்கு. பாரு. நீ இப்படி வா. நீ இப்படி. நீ சரியா போடா. என்னடே அதுக்குள்ள வந்துட்டீங்க? அந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாரு. முங்கு முங்கு. என்னலே இடம் கட்டுப்பட்டதா? என்னலே? சரி நீ இப்படி வா, இப்படி வா. அஜரையா, காலிப்பானை கிடைச்சிருக்குன்னா மற்றதுங்களும் இங்கதானே இருக்கணும். ஊர் முழுக்க தேடி இப்ப கிடைக்காது. இங்க காலிப்பானையாச்சும் கிடைச்சிருக்குல்ல. என்ன ஆன முடியார? காலிப்பானை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? அதுல இருந்த நகைகள்லாம் எங்க? ஒருவேளை யாராச்சும் நகைகள்லாம் எடுத்துக்கிட்டு காலிப்பானையை மட்டும் இங்க போட்டு போயிருப்பாங்களோ? யாராச்சும் எங்க ஆத்தாதான் யாருக்கு நகை கிடைக்க கூடாதுன்னு கிணத்துல கொண்டாந்து போட்டு வச்சிருக்கணும். கட்டையா, நம்ம வீட்டுல இருந்து காணாம போயிடுச்சு சிவகாமியோட சைக்கிள். அதே மாதிரி இல்ல ரீனா, இந்த சைக்கிள் தான் பாட்டி பொன்பானை எடுத்து போகும்போது நான் பார்த்தேன். என்னலே அதுக்குள்ள வந்துட்டீங்க? நல்லா தேடிட்டீங்க. இதுக்கு மேலே ஒட்டும் இல்லைங்கய்யா. சரியா தேடி பாருங்களே. ரீனா, கம்மாக்குவா ஏதோ பேசணும்னு சொன்னேன். நீ வந்து பேசாம நிக்கிற. இல்ல ராஜேந்திரன், ஒரு பொன்பானை இந்த கம்மால கிடைச்சது, இன்னொரு பொன்பானை ஊருக்கு போற வழியில அந்த கிணத்துல கிடைச்சிருக்கு. அப்படின்னா மீதி 2 பொன்பானையும் இந்த ரூட்ல தான் எங்கேயா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? வா சொல்றேன். ராஜேந்திரன், உங்க பாட்டி பதுக்கி வச்ச நகைகள் எல்லாம் யாரோ எடுத்துக்கிட்டு வெறும் காலி பானைகளை மட்டும் மூளை கொண்டா போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்கள்ல இருந்து ஆனானப்பட்ட கள்ளம் மக்கமாயம் வரைக்கும் எங்க பாட்டி தண்ணி காட்டிருக்காங்க. நிச்சயமா அவங்கள ஒருத்தன் ஏமாத்தி நகைங்களை பறிச்சிருக்க முடியாது. யாரும் யோசிக்காத ஒரு இடத்துல தான் எங்க பாட்டி நகைங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த கம்மா வரைக்கும் உங்க பாட்டி நகைகளை எடுத்துட்டு வந்ததை யார் யார் பார்த்தாங்க? யாரும் பார்க்கல, நான் மட்டும் தான் பார்த்தேன்.
அன்னைக்கு தெருக்கூத்து நடந்தது. ஊரே அங்கதான் கூடியிருந்தது. நான் தூங்கிட்டேன்னு என்னை வீட்லயே விட்டு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு பாட்டியோட ஒரு உருவம் போச்சு. உருவம்னா? கருப்பு போற போத்தின யாரோ ஒரு ஆளு பானைகளை சைக்கிள்ல வச்சு தள்ளிட்டு வர பாட்டிக்கு உதவி செஞ்சான். இஸ் இட்? அவன் யாருன்னு தெரியுமா? முகத்தை பாத்தியா? இல்ல ரீனா, கருப்பு போற போத்தின ஒரு உருவம் மட்டும் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதுவும் இல்லாம கம்மாவை கடக்கிறதுக்கு முன்னாடியே பாட்டி அவனை விரட்டி விட்டாங்க. ராஜேந்திரன், உங்க பாட்டி கூட யாரெல்லாம் நெருங்கி பழகுவாங்க? அப்படி யாரையும் சொல்ல முடியாது. பாத்தியா, தொட்டு தொட்டு சிஐடி வேலையில இறங்குற. கூடாதா? யார் யாரோ இறங்குறாங்க, நான் இறங்க கூடாதா? இது ரொம்ப ஆபத்தான வேலை ரீனா. உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காதலிக்கிறது கூட தான் ஆபத்தான வேலை. அதுக்காக நீங்க யாரும் காதலிக்கலையா என்ன? இப்ப யாரோட காதலை பத்தி பேசுற? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீயும் நானுமா காதலிக்கிறோம்? ஏன் அப்படி சொல்ற? இல்ல, அசோகன் அப்படிதான் நினைக்கிறாருன்னு தோணுது. இல்லனா நாம இங்க வரும்போதெல்லாம் இப்படி ஓடி போயிடுவாரா? என்ன அங்கே நின்னுட்ட? இங்க வா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ராஜேந்திரன், நாம ஏன் இந்த பொன்பானை நகைகளையும் தேடி எடுக்க கூடாது? ஆமா, 20 வருஷமா கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைக்க போதா என்ன? இல்ல ராஜேந்திரன், ஒரு பக்கம் அந்த பிரம்மன், இன்னொரு பக்கம் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் தேடிட்டு தானே இருக்காங்க. நாமளும் ஒரு பக்கம் தேடுவோமே. ஐயோ வேண்டாம் ரீனா, அந்த பொன்பானைங்க இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லாம இருந்தது. அது போன பிறகுதான் எங்க வீடு வீடா மாறிச்சு. இதுதானே வேணாங்கிறத. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்க்கும்போது உங்க பாட்டி சேர்த்து வச்சிருந்த சொத்து கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வருது. அவ்வளவு நகையை ஒளிச்சு வச்சவங்க அதை எங்க ஒளிச்சு வச்சோன்றத எழுதி வைக்காமல இருந்திருப்பாங்க. இல்ல ரீனா, அப்படி எதுவும் எழுதி வச்சதா தெரியல. அதெல்லாம் அடகு பிடிச்ச நகை தானே? பெரும்பாலும் அடகு பிடிச்சதுதான். அப்படின்னா அடகு பிடிச்ச டீடைல்ஸாவது இருக்குமே. அப்படி ஒரு நோட் இருந்தது, ஆனா இப்ப எங்க இருக்குன்னு தெரியல ரீனா. வீட்ல இல்லையா? இல்ல, காசு தோப்பு பங்களால இருக்கும்போது இருந்தது. காலி பண்ணிட்டு வரும்போது கொண்டு வரல. அப்படின்னா அது காஸ்து பங்களால இருக்குமா? இருக்காது ரீனா, நாம தான் பாத்துமே. ஒடிஞ்ச கட்டில், பழைய படம், பாட்டியோட நாக்காளி, மத்தபடி அங்க ஒண்ணும் இல்ல.
12டா. 6 3 12 4 4 26. ராசு 16. 4 4 16 4 5 20 4 6 26. கண்ணா டேய் 4 6 24. 4 6 24 4 7 28 4 4 8 32 4 9 34. டேய் 34 36. 36 அத்தை. பார்த்து படி. 4 10 40. அப்புறம் அதான் சொல்லி கொடுத்தாங்க டீச்சர். லே என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ படம் வரைகிறியா? என்ன படம்டா இது? இது தண்ணி தொட்டி. தண்ணி தொட்டி மேல ஏதுடா தேளு? இது தேளு இல்ல, ஆளு. ஓஹோ, அது மீசையா? நல்ல கற்பனடா உனக்கு. கட்டையா யாரா இவன்? உடுப்ப பார்த்தா தெரியல, எல்லாம் அந்த பிரம்ம கூட்டத்தை சேர்ந்தவன் தான். தண்ணி தொட்டி மேல நின்னுகிட்டு நம்ம காசு தோப்பு பங்களாவை நோட்ட விட்டுட்டு இருந்தான். அதை பிடிச்ச உனக்கு கட்டி வச்சிருக்கேன். சபாஷா ராஜேந்திரா. லேய், முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்து உடனே கூட்டிட்டு வா. கட்டையா அத்தா. நீ ஒரு களவாணி பையனை பிடிச்சிட்டியாமே? ஆமாத்தா. இப்பதான்டா நீ என் மகன். ஏண்டா பிரம்மாவோட கையாளா நீ? என்னடா முடிக்கிற? உரைச்சு பார்த்த உன் கண்ணை நாண்டி போட்டு தின்றுவேன். ஜாக்கர். அத்தா இத வந்துடுறேன். எங்கடா வர? போலீஸ் ஸ்டேஷனுக்கு அத்தா. எதுக்குடா? இந்த பயலை ஒப்படைக்க வேணாமா? ஒப்படைச்சு அதானே அத்தா முறை. அடே விவசாயத்தை பையனுங்களா, இவனை இங்கேயே கட்டி போட்டு கொளுத்தல விட்டுட்டு போலீஸுக்கு போறானுங்களா? போலீஸுக்கு. அத்தா நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை அத்தா. இவனை நம்ம போலீஸ்ல ஒப்படைச்சிட்டா அவங்க இவனை வச்ச பிரம்மனை புடிச்சிட்டு போறாங்க. இந்த பாரு, அந்த வேலையை நம்மளே செய்வோம்டா. இந்த பையனை இங்க கட்டி போட்டு தோலை உரிச்சா கூட்டாளியை காணோன்னு பிரம்ம பைய இவனை தேடிக்கிட்டு இங்க வருவான். 2 பயனையும் சேர்த்து நம்மளே ஒப்படைச்சிடலாம். என்ன அத்தா இது? இல்லாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு. ஏலே மரியாதையா வாய மூடிட்டு போயிடு. கட்ட அத்தா. போய் சவுக்க கொண்டாட. ஒரு கை பார்த்துடுறேன்.
தண்ணி விடு. தண்ணி 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 விடுங்க. ஐயோ தண்ணி 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 எங்க அந்த கள்ள பயலை காணோம்? கவரெல்லாம் அவுந்து கிடக்குது, அந்த பயலை வேற காணோம். அட, யாரோ தண்ணி வேற கொடுத்துருக்காங்க அவனுக்கு. டேய் கட்டையா, ஏன்டா போன மாட்ட தூங்குற? எந்திரா அடியா சுருக்கிங்களா, எவடி அவன் அவுத்து விட்டவளுக? ஏண்டா நீ முளைச்சி இன்னும் 3 இடம் வரல, அதுக்குள்ள களவாணித்தனமா பண்ற? அந்த திருட்டு பயலை அவுத்து விட்டுட்டு இங்க வந்து பதுங்கிட்டு இருக்கிறியா? உன்னை அவன் அடிக்காத சின்ன பையன், நான் தான் அவுத்து விட்டேன். இப்ப என்னங்கிற? நீங்க தான் அவுத்து விட்டீங்க. வாடி என்ன செய்யறேன்னு காட்டுறேன். என் மவளை அந்த உண்டு இல்லைன்னு நான் என் பேர் பேச்சு இல்லடி வாடி. ஓஹோ
பேச்சியா? ஊரை நல்லா தான் மிரட்டிட்டு இருக்க. நான் பயப்பட மாட்டேன். தண்ணி போட்டனா கருப்புக்கே பயப்பட மாட்டேன். பூசாரி ஐயாவா? என்ன பிரம்மா, எங்க இந்த பக்கம்? அது வந்து, ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல இந்த பக்கம்? நான் கருப்பு கோயில் பூசாரி. இங்க எல்லாம் எங்க இருப்பேன்? பம்பிப்பாறையில ராப்பளி பூசையை முடிச்சுட்டு வரேன். நீங்க என்ன செய்யற? அது வந்து, அது ஓ, பொன்பானையை தேடி கருப்பு கோயில் பக்கத்திலே தோண்ட ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்ல பூசாரி ஐயா, நான் பொன்பானையை தேடுறவன் தான். அதுக்காக கருப்பு கோயில் மண்ணையே நோன்ற அளவுக்கு அந்த ஆன முடியா மாதிரி நான் வெறி பிடிச்சவே இல்லை. கருப்பை கும்பிட்டு போலான்னு வந்தேன், குதிரையை பார்த்தேன், அதான் உடனே குதிரையை துரத்த ஆரம்பிச்சிட்டியா? இல்ல பூசாரி ஐயா, ஊருக்கெல்லாம் தெரியிற கருப்பு என் கண்ணுக்கும் தெரியாதான்னு தான். உன் கண்ணுக்கு தெரியணும்னு கருப்பு நினைச்சா உன் வீடு தேடி வந்து கதவை தட்டும். நட. கருப்பை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாப்புல தெரியுது.
அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் பேர் போன ஆனமுடியானுக்கு இன்னும் ஆசை விட்டபாடு இல்லை. பொன்பானைன்னு தேடிக்கிட்டே இருக்கான். அவன் தேடுறதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கும் ஒரு பொன்பானை கிடைச்சி போச்சு. அதான் ஏன்பா இப்படி அநியாயத்துக்கெல்லாம் துணை போறேன்னு கருப்புசாமியை கேட்டு பார்க்கலான்னு தான். ஏன் உனக்குன்னா ஒரு பானை கிடைச்சதே? காலியா தானே கிடைச்சது. ஆனமுடியா இருக்கும் காலி தான். ஆனா நான் தேடுறதுக்கும் அவன் தேடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பூசாரியா. அவன் பேராசையில தேடிக்கிட்டு இருக்கான், நான் பரிகாரம் பண்ணல தேடிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத பிரம்மா, அடுத்த உடுக்க பூசைக்கு வா. சாமியினுடைய அருள் வாக்குல உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நெசமானு தான் சொல்றீங்களா? பூசாருடைய நாக்குல பொய் புரட்டுக்கு இடமில்லை. பொய் புரட்டு பேசுனா கருப்பு நாக்கே அறுத்துருன்னு உனக்கு தெரியாத பிரம்மா? ரொம்ப சந்தோஷம் ஐயா, நான் வரேன். வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க சார். உட்காரு. இல்லை ராசு, சாப்பிட்றியா? பாட்டி எங்கடா? ஏலே, இங்கதான்டா இருக்கிறேன். யாரா இவன்? முடிய பார்த்தாலும் முடிச்ச வைக்க மாதிரி இருக்கு. அத்தா, என்ன அத்தா, யாரா இருந்தாலும் இப்படிதான் சட்டு புட்டுன்னு பேசுறதா? அவரு பேங்க் ஆபீசர். ஏண்டா, பேங்க் ஆபீசருக்கு என் வீட்டுல என்னடா வேலை? என்ன அத்தா இப்படி கேட்டுவிட்ட? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? கட்டையா, ஆத்தாக்கு நாற்காலி கொண்டாந்து போடு. அத்தா, அவங்க பேங்க்ல நமக்கு வேண்டிய வசதி எல்லாம் செய்து தருவாங்களா? உட்கார அத்தா. ஏங்க, உங்க பேங்க்ல அப்படி எங்களுக்கு என்னென்ன வசதி செஞ்சு கொடுப்பீங்க? அம்மா, இப்ப எங்க பேங்க்ல புதுசா லாக்கர்ஸ் வசதி எல்லாம் செஞ்சிருக்கோம். உங்க நகைகளை எல்லாம் பத்திரமா போட்டு வச்சுக்கலாம். அத்தா, நீ பயப்படுற மாதிரி அந்த லாக்கர்ல நகைகளை வைக்கிறதுக்கு நாம ஒண்ணும் பணம் கொடுக்க வேண்டியதில்ல. ஆமாம்மா, அதுக்கு பதிலா நாங்க பணம் தருவோம். அடட, பரவாயில்லையே. ஆமாங்க, மாசத்துக்கு வட்டி மாதிரி போட்டு வைப்போம். வருஷத்துக்கு 13% மேனிக்கு 8 வருஷத்துல உங்க லாக்கரை நீங்க திறந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வச்சிருந்த நகையெல்லாம் 2 மடங்கு ஆயிடும். இல்ல ஆனே, இவங்க பேங்க் லாக்கர்லயே நம்ம நகையெல்லாம் கூட வச்சுட்டு வந்துருவோம்டா. ஆமா அத்தா, நம்ம நகையெல்லாம் அவங்க லாக்கர்ல பத்திரமா இருக்கும். ஒரு திருட்டு பையன் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே ஏதாவது நடந்துட்டாலும் அவங்க பேங்க் பொறுப்பெடுத்துக்கும். அப்ப சரிடா, திங்கட்கிழமை அன்னைக்கு கண்டிப்பா நகையெல்லாம் எடுத்துட்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு வந்துருவோம். ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஏதாச்சும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல லாக்கர் ஒண்ணு நான் புக் பண்ணி வச்சிருவேன். அட்வான்ஸ் தானே? அதுக்கு என்ன தம்பி தர்றேன்? ஏய், இருப்பு என்னடா வேண்டி கிடக்கு? இருப்பு ஏண்டா, சம்பந்தம் கட்சி வீட்டுல சாணி ஆடுற பையன் தானே நீ? நான் ஆபீசர். 10வது ஃபெயில் ஆயிட்டு கொலாய மாட்டிக்கிட்டுனா பெரிய ஆபீசர் ஆயிரியா? இந்த பாருடா, ஒரு குத்து குத்துன வாய் வெத்தலமா போட்டுக்கோ. போடா போடா, நிக்காத இருக்காத. நிறுத்துடா. ஆனே, ஏண்டா ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் காது குத்துறவ இந்த பேச்சு ஆகி ஏன் காதலிய பூசுத்த ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, எந்த பேங்க்ல லாக்கர்ல நகையை வச்சா வட்டி கொடுப்பாங்கடா? அத்தா, அது வந்து என்னடா வந்து போய்? ஏண்டா, ஒரு சாணி ஆடுற பையல ஆபீசர்னு கூட்டிட்டு வந்து என் சொத்தை எல்லாம் மோசம் பண்ணவா பாக்குற? அதுதான் நடக்காது. அத்தா, நாங்க சொல்றபடி நீ கேட்டிருந்தீங்கன்னா நாங்க எப்படிலாம் செய்ய போறோம்? ஏண்டா, நீங்க சொல்றபடி நாங்க கேட்கணுமா? நான் சொல்றபடி நீங்க கேளுங்கடா. இந்த பாருங்கடா, ஏண்டா 2 பையனும் சேர்ந்து என் சொத்துக்கே சதி வைக்கிறீங்க? இந்த சொத்தெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது உங்களால. இதெல்லாம் நான் சுயமா சம்பாதிச்சது. தப்பா சொல்றேம்மா, இது நான் திருடின சொத்து, மத்தவங்க வயிற்றுல அடிச்சு பிடுங்கின சொத்துன்னு சொல்லு. வாடி தெரிஞ்சிருக்கு, நீ ஒருத்தி தான் வாயை திறக்காம இருந்த, இப்ப நீயும் வாயை திறந்துட்டீல்ல.
உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், என் சொத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். இத பத்தி நீங்க யாராவது பேசுனீங்க, உங்க பங்க பரதேசம் போயிடும். ஜாக்கிரதை. இந்தாங்க பூசாரி ஐயா. எனக்கு பூப்பழமா கொண்டு வந்திருக்க. எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லணும், அதை திரும்பவும் செஞ்சிருக்க. எந்த பொன்பானைய நீயும் குடும்பமும் நினைக்கவே கூடாதுன்னு சொல்லணும், அதை திரும்பவும் தேட ஆரம்பிச்சிருக்க. உண்டா இல்லையா? உன் மௌனத்தை சம்மதம் எடுத்துக்கவா? நீ மட்டும் இல்லடா, உன் குடும்பத்தை சார்ந்த ஒரு பொண்ணு எனக்கு எதிரா பாத மாறி நடக்க ஆரம்பிச்சிருக்கா. எச்சரிக்கை செய்யற, முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடு, ஆரம்பத்திலேயே தப்ப திருத்திக்கோ. இப்ப நீ செஞ்ச தப்புக்கு 20 கசடிய இந்த கருப்பை தரப்போறான். உன்னை வந்து மண்டியிட்டு தண்டனையை ஏத்துக்க போறியா, இல்ல என்னை எதிர்த்து உளுந்து போக போறியா? நிறுத்துங்க. என்ன காட்டு மிராண்டித்தனா இது? ப்ளீஸ் ஸ்டாப் இட்.
நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்க? சாமி சாமி ராசு ரத்னாவுக்கு தகவல் கொடுத்து உடனே புறப்பட்டு வர சொல்லு. கருப்புக்கு எதிரா அவ என்ன தப்பு பண்ணிருக்காளோ. சரிப்பா. அம்மா 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 ரத்னா வாடா கண்ணு வா. எங்கடா இன்னும் ஆளே காணலையேன்னு பார்த்தேன். என்னம்மா உடனே வரணும்னு போன் வந்தது? ராசுவ கேட்டா வீட்ல போய் பேசிக்கலாம்னு சொல்லி பயமுறுத்துச்சு. என்ன விஷயம்? முதல்ல நீ கை கழுட்டு வந்து உட்கார். நான் போய் காப்பி தண்ணி கொண்டாரேன். ஹாய். பாடி, நீ ஏதாவது கூத்தடிச்சு வச்சிருக்கியா? இந்த தடவை ஊருக்கு போகும்போது உன்னை விட்டுட்டு போறதா இல்ல. கூத்தடிச்சது நான் இல்ல, உங்க ஊரு பூசாரி உன்னை நல்லா மாட்டி விட்டுருக்கான். ரீனாவை திட்டாத. நீ இல்லாத குறைய ஆத்தா ரீனாவை பார்த்து தான் தீத்துக்குது. அப்படியா? அம்மா ரத்னா, என்னப்பா இது? கருப்பு சொன்னா கேட்டா தானே விடாம அந்த பொன்பானையை கட்டிக்கிட்டு அழுதா. நாயர் கணத்துல ஒரு பொன்பானை கிடைச்சதுமா. கிழவி நகை நட்டெல்லாம் அந்த கணத்துல தான் போட்டிருக்குன்னு நினைச்சு ஆளுங்களை விட்டு தேட வச்சாரு உங்க அப்பாரு. சாமி சவுக்கால நல்லா கழுத்து வாங்கிடுச்சு. பிரம்மனும் தான் அந்த பொன்பானையை தேடினாரு. அவருக்கும் ஒரு காலி பொன்பானை கிடைச்சது. அவரையும் வெளுக்கல உங்க சாமி. ஷட் அப் ரீனா, நீ இதுல பூந்து குழப்பாத. ஏடிஎஸ் போட்டியா? புருஃபன் கொடுத்தியா? எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக உன்னை வர சொல்லலம்மா. இப்படி வந்து உட்கார். என்னப்பா? கருப்பு என்ன மட்டும் குத்தம் சொல்லலம்மா. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணும் தப்பு செய்யறதா கருப்பு சொல்லியிருக்கு. ராசு, தோட்டத்துல தேங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போய் வண்டியில எல்லாத்தையும் ஏத்திட்டு வந்துரு. சரிப்பா. சொல்லுங்கப்பா. அம்மா, சாமி குத்தம் வர்ற மாதிரி கருப்புக்கு எதிரா நீ ஏதாவது தப்பா சொல்லி இல்ல யாரையாச்சும் காதலிக்கிறியான்னு கேக்குறாரு. காதலிக்கிறியா? ரீனா, என்ன பத்தி உனக்கு தெரியாதா? அங்கிள், உங்க பொண்ணுக்கு காதலிக்கிறதே பிடிக்காது. காதலிக்கிறவங்களை பார்த்தாலும் பிடிக்காது. அப்படியே மிஞ்சி போய் யாரா இவளை காதலிச்சிட்டாலும் காதலிக்கிறவன் தான் முட்டாள்.
உங்க கருப்பு சாமியே வந்து பெர்மிஷன் கொடுத்து காதலிமான்னு சொன்னாலும் இவ காதலிக்க மாட்டா, தெரியுமா? அப்போ சாமி ஏன் அப்படி சொல்லுச்சு? அதானே, ஒருவேளை லக்ஷ்மி ஏதாவது சச்சே, அது குழந்தை தாயி, அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணு தெரியாது. எதுக்கும் கேட்டுங்க ஆண்டி. அதுகிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு. ரத்னா, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா. அப்பா உன்னை நம்புறேன். இந்தவா. என்ன ரத்னா, இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்க? ரீனா, கருப்பு சாமியை பத்தி சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்ன. இப்ப பாரு, நான் அரவிந்த காதலிக்கிறத புட்டு புட்டு வச்சிருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடே. இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. என்னடி, நான் பாட்டு பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சிட்டு இருக்கியே. இப்ப நீ என்ன சொன்ன? நீ அரவிந்த காதலிக்கிற. இப்பவாவது அவனை காதலிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டே, அதுக்குதான் சிரிச்சேன். இல்ல, நான் அரவிந்த காதலிக்கல. நான் அரவிந்த காதலிக்கல. நான் அரவிந்த காதலிக்கல. காதலிக்கல காதலிக்கலன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் கண்ணு சொல்லலையே. உன்ன மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டை நான் பார்த்ததே இல்லடி. ரீனா, கருப்பு என்னதான் சொல்லிச்சான்? கருப்பு சொல்லிச்சுன்னு சொல்லாத. அந்த பூசாரி தானே சொன்னாரு. நீ காதலிக்கிற விஷயம் தான் அவருக்கு ஏற்கனவே தெரியுமே. பூ கட்டி பார்த்தப்போ சொன்னல, அருவா முன்னாடி நின்று அந்த ஆள் சொல்லிட்டா கருப்பு சொன்னதா ஆயிடுமா? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குடே. ரிலாக்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு, நீ வந்ததும் காட்டணும்னு நினைச்சேன். என்னடி இது? உங்க அப்பால இருந்து உங்க மாமா பிரம்மன் வரைக்கும் இந்த ஊரே தேடுதே பொன்பானை. அதுல என்னெல்லாம் இருக்குன்ற டீடைல்ஸ். உங்க பாட்டியோடைய வரவு செலவு நோட்புக் படிக்கிறேன், கேளு. ஆ, 40 பவுன்ல ஒரு காசு மாலை, 100 கிராம்ல தண்டை, 25 பவுன்ல அட்டிகை, 30 பவுன்ல இன்னொரு அட்டிகை, 60 பவுன்ல ஒட்டியானம், 1 இல்லம்மா 2, வைரக்கல் பேசரி, 8 செட்டு வைர மூக்குத்தி, வைரக்கம்மல் வளையல் 6 செட்டு. இதெல்லாம் போக பவுன் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தேரும். நவரத்ன மோதிரம், பெரிய வைரக்கல் 1, தண்டட்டி, அது இதுன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. தனியா நிலப்பத்திரம் கூட வச்சிருந்திருக்காங்க. என் கணக்குப்படி இன்னை வேல்யூக்கு நகைங்க மட்டுமே 4 கோடி தேரும். எப்படி என் கண்டுபிடிப்பு? இது எங்க கிடைச்சது? காஸ்தூர் பங்களால. காஸ்தூர் பங்களாவிலையா? நீ திரும்ப அங்க போனியா? பின்ன போகாம எப்படி கிடைக்கும்? உனக்கு அங்க ஆபத்து ஒண்ணும் வரலையே? வந்தது, சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரீனா, நீ அன்னெசரியா ரிஸ்க் எடுக்கிற. உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிற. ப்ளீஸ். இதோ பாரு ரத்னா, என்னால ஹாஸ்பிட்டலே வளைய வர முடியாது. ஐ திங்க் என் கெரியர் எழுத்துல தான் இருக்கு. என் கிரியேட்டிவிட்டிக்கு இங்கதான் தீனி கிடைக்குது. ரீனா, நீ விஷயம் புரியாம விளையாடுற. இனிமே உன்னை இங்க விட்டு வைக்க போறதா இல்ல. என்ன உன் வீட்டை விட்டு துரத்திடுவியா? அப்பவும் பந்திப்பாறையில போய் டென்ட் போட்டு உட்காருவேன். அடி பாவி மவளே, என் தலையில இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டியடி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துனடி பாவி, இப்படி எங்க தலையில எல்லாம்
ஐயோ கருப்பா. என்னம்மா ஏன் அழற? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதன்னு சொல்லுவேன். என்னாச்சுமா? மூத்தது இருக்கு, இளையது இப்படி பண்ணிடுச்சே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. லட்சுமியோ ஆதியார் மாவட்டம் வெளியூருக்கு சேரிட்டாங்களா. நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாடி, ஓடி போயிட்டா. வாசமந்தா உள்ள வா. யாரு? நம்ம ராஜேந்திரனா? ஆமா. என்னம்மா வளர்ந்துட்டான்? வாங்கண்ணே, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கியாம்மா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கண்ணே. ஏன் ஆசீர்வாதமா? நானே இப்போ உங்க குடும்பத்து ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கேம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லம்மா, வியாபாரத்துக்கு அவசரமா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. உடனடியா எங்கேயும் புரட்ட முடியல, அதான் ஆத்தாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அடடே சம்பந்தப்பா, வாப்பா வா. ஏது இவ்வளவு தூரம்? எல்லாம் உன்னை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஆத்தா. என்னப்பா இது 50 போட்டுட்டு 5000 சம்பாதிக்கிற பெரிய முதலாளி நீ. நான் 5 வட்டிக்கு கொடுத்துட்டு ஆளா பிறக்கிற சாதாரண பொம்பளை நானு. என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க? என்ன ஆத்தா, ஒரு யதார்த்தமா கூட வரக்கூடாதா? நானும் தமாஷா தான்ப்பா சொன்னேன், சொல்லு. அது அத்தா, நம்ம சம்பந்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கடியான நேரம். ஓஹோ. வியாபாரத்துக்கு முதல் போட வேண்டி இருக்கு. அப்படியா? அது எனக்கு வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்கு. என் மச்சான் எம்எல்ஏவா இருந்த வரைக்கும் ஓட்டம்லாம் நல்லா தான் இருந்தது. ஓடி இருக்கும், ஓடி இருக்கும். இப்பதான் ஆட்சிக்கு வந்து போய் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்களே. அதுதான் நீ என் வீட்டுக்கு வந்துட்டிய. விஷயத்துக்கு வா. ஒண்ணு இல்லாதா, நம்ம சம்பந்தத்துக்கு உங்ககிட்ட இருந்து கடனா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா. 2 லட்சமா? என்ன ஆத்தா இப்படி கேக்குற? 2 லட்சங்கிறது உனக்கு ஒரு பெரிய தொகையா என்ன? நீ ஒன்னும் சும்மா கொடுக்க வேணாம், எவ்வளவு வட்டி வேணுமோ கேளு, கொடுத்துட்றேன். வட்டியை கொடுத்துருவாப்பா. எதை வச்சு கடன் வாங்க போற? எதை வச்சா? நான் என்ன வச்சுதான் கேட்க முடியும். ஏத்தா, உனக்கு நான் வேற, உன் புள்ள ஆன முடி வேறையா? இந்த பாருப்பா சம்பந்தம், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வகரும் வேற. ஜீவிட்டி கேட்கறார சொல்ல. சம்பந்தம், அது நீ ஆத்தாவுக்கு மவ மாதிரி தான் இல்லைன்ல. ஆனா ஆத்தா பணங்காசு விஷயத்துல தாயும் மவன்னு பார்க்காது. அதான். அப்படின்னா எதையாவது அடகு வச்சாதான் பணம் கொடுப்பேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு புடிமானம் வேண்டாமா? 1 காசா 2 காசா சம்பந்தம்? 2 லட்சம் ரூபாயாச்சு. என்ன ராசு, பாம்பா தோல்ல போட்டிருக்க? சம்பந்தம், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. இல்ல ஆத்தா சொல்றது வாஸ்தவம் தானே. நான் எதை அடமானமா வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏப்பா உங்ககிட்டயா ஒண்ணும் இல்ல? ஆமாத்தா, இந்த புது வியாபாரத்துக்காக இருக்கிற சொத்து மேல எல்லாம் ஏற்கனவே கடன் வாங்கி ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த 2 லட்சம் தான் குறையுது. இதுக்கு அடமானமா வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அப்படியா? என்ன செய்யலாம்? ஏப்பா கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏப்பா அலையிற? என்னத்தா சொல்ற? உங்க வீட்டுல ஒரு வைரம் இருந்தது, அது என்னாச்சு? எந்த வைரம்? ஆமா நிறைய இருக்குது, எப்படி தெரியும்? பால்ல போட்டு வச்சிருந்தீங்களே. அத்தா, அது பூஜையில இருக்கிறது, பரம்பரை சொத்து. அதான்ப்பா சொல்றேன், அதை அடகு வை. அது எப்படி ஆத்தா? பூஜை அன்னைக்கு தான் அதை பால்ல இருந்தே வெளியில எடுப்போம், அதை எப்படி அடகு வைக்கிறது? இந்த பாருப்பா, என்கிட்ட அடகு வை. நானும் பால்ல போட்டு பூஜை அறையில பத்திரமா வச்சிருக்கேன், கவலைப்படாது. அதுக்குல்ல ஆத்தா, அந்த வைரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வம்சம் தழைச்சிருக்கு. 2வது அது ஒரு 50-60 லட்சம் ரூபாய் போறோம். ஏன்பா உங்ககிட்ட என்ன அந்த வைரத்தை விலைக்கா கேட்டேன்? அடமானம் வைக்க போறேன், வட்டி மூலமா கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட போறேன். இது விஷயமா நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஆத்தா, அப்புறமா வரேன்.
யோஜனை பண்ணிட்டு வாப்பா, யோஜனை பண்ணிட்டு வா. நான் வரேன் ஆனமுடி. ஆ 40 பவுண்ட்ல ஒரு காசு மாலை, 100 கிராம்ல தண்டை, 25 பவுண்ட்ல அட்டிகை, 30 பவுண்ட்ல இன்னொரு அட்டிகை, 60 பவுண்ட்ல ஒட்டியானம், 1 இல்லம்மா 2, வைரக்கல் பேசரி, 8 செட்டு வைர மூக்குத்தி, வைர கம்மல் வளையல் 6 செட்டு. இதெல்லாம் போக பவுண்ட் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தேரும். நவரத்ன மோதிரம், பெரிய வைரக்கல்லு 1, தண்டட்டி அது இதுன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. தனியா நிலப்பத்திரம் கூட வச்சிருந்திருக்காங்க. என் கணக்குப்படி இன்னை வேல்யூக்கு நகைங்க மட்டுமே 4 கோடி தேரும். எப்படி என் கண்டுபிடிப்பு? இது எங்க கிடைச்சது? காஸ்தோ பங்களால. காஸ்தோ பங்களாவிலயா? நீ திரும்ப அங்க போனியா? பின்ன போகாம எப்படி கிடைக்கும்? உனக்கு அங்க ஆபத்து ஒண்ணும் வரலையே? வந்தது, சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரீனா, நீ அன்னசரியா ரிஸ்க் எடுக்கிற, உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிற. ப்ளீஸ். இதோ பாரு ரத்னா, என்னால ஹாஸ்பிட்டலே வளைய வர முடியாது. ஐ திங்க் என் கெரியர் எழுத்துல தான் இருக்கு. என் கிரியேட்டிவிட்டிக்கு இங்கதான் தீனி கிடைக்குது. ரீனா, நீ விஷயம் புரியாம விளையாடுற. இனிமே உன்னை இங்க விட்டு வைக்க போறதா இல்ல. என்ன உன் வீட்டை விட்டு துரத்திருவியா? அப்பவும் பந்திப்பாறையில போய் டென்ட் போட்டு உட்காருவேன். அடி பாவி மவளே, என் தலையில இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டியடி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துனடி பாவி, இப்படி எங்க தலையில எல்லாம் அநியாயமா நெருப்பள்ளி போட்டுட்டேடி. ஐயோ ஐயோ கருப்பா. என்னம்மா ஏன் அழற? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதன்னு சொல்லுவேன். என்னாச்சுமா? மூத்தது இருக்கு, இது இப்படி பண்ணிடுச்சே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. லட்சியோ ஆதாரமாவணும் வெளியூருக்கு சேரிட்டாங்களா? நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாடி, ஓடி போயிட்டா. கருப்பா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. என் மகளை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு சாமி. ஐயா, அந்த சண்முகம் டில்லியில வேலை செய்யறதா சொன்னாங்களே, இங்க எங்களே வந்தா? சரியா பாத்தியாலே? என்னங்க ஐயா, நம்ம பாப்பாவை எனக்கு தெரியாதுங்களா? பாத்தியார் மவனையும் எனக்கு நல்லாவே தெரியுங்க. 2 பேரும் ஒன்னா பஸ் ஏறினதை கண்ணால பாத்தங்க. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஓடுனே, அதுக்குள்ள பஸ் போயிடுச்சுங்கய்யா. அந்த வாத்தியா நான் வர சொன்னதா சொல்லு. ஆகட்டுங்கய்யா. ஊருக்கெல்லாம் பாடம் கட்டு சொல்லி கொடுத்த அந்த வாத்தியா தன் மாமனுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டான். அவனுக்கு நான் கத்து கொடுக்கிறேன். ஆன முடியான்னு என்ன நினைச்சுக்கிட்டேன்? ஏச்சி அத்தாவோட மகன் யாருன்னு காட்டுறேன். என்ன நெஞ்ச இழுத்திருந்தா உன் மவன் என் மகளை இழுத்துக்கிட்டு போயிருப்பான். இப்படி மௌனமா நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல விழலன்னு அர்த்தம். ஏன் மகன் உங்க மகளையா? என்ன ஆன முடியாத? இல்ல, இப்படி இருக்கவே இருக்காது. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏய் முனியா, நீ பார்த்த அந்த கன்றாவியை இந்த மனுஷனுக்கு சொல்லல. ஆமாங்க வாத்தியாரையா, உங்க மகனும் பிரசிடண்ட் ஐயாவோட மகளும் ஒன்னா பஸ்ல ஏறினதை என் கண்ணால பாத்துங்க. கையில பொட்டி பைய கூட வச்சிருந்தாங்க. முனியா, என்னல இது? நெசமா தான் சொல்றியா? என் மகன் டில்லியில இல்லவே இருக்கான். அவன் எப்படியா இங்க வந்து? முடியா டில்லியா? டில்லி முனியா எதுக்கியா பொய் சொல்லணும்? இவன் வேற யாராச்சும் பார்த்துட்டு சண்முகம் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லலாம்ல. அப்போ உன் மவ என் மகளை இழுத்துக்கிட்டு போல, அவ வேற எவரோ ஊர் பேர் தெரியாதவங்க ஓடி போயிட்டான்னு சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஆனா
ஏன் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணிருக்கவும் முடியாது. ஏன்னா நேத்து தான் டில்லியில இருந்து அவன் சிநேகித மூலமா எனக்கு ஒரு கடிதாசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். டில்லியில இருந்து இங்க வரணும்னா எப்படியும் 3 நாளாச்சும் ஆகும்ல. நீங்க எதுக்கு சரியா விசாரிங்க. அனாவசியமா ஏன் மாமல பழிய போடாதீங்க. ஆயிடுச்சுன்னு இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க. லக்ஷ்மி அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிருக்கா. தப்பா? சண்முகம் நல்ல பையன், படிச்சிருக்கான், பார்க்கவும் நல்லாவே இருக்கான், இப்ப நல்ல வேலையும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க நல்லாவே இருப்பாங்க, நீ பயப்படாத. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். அடி பாவி, தெரிஞ்ச விட்டுட்டியேடி. இப்போ லக்ஷ்மி வாழ்க்கை பாழா போச்சுடி. அது எப்படி பாழா போகும்? லக்ஷ்மி நல்லாவே இருப்பா. அத பார்த்தாவது நீ உன் கருப்பு வெளுப்பு பயத்துல இருந்து வெளில வா. ஐயோ, அவங்க 2 பேரும் செத்து போக போறாங்கடி. ஓ, தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு பயப்படுறியா? உன் தங்கச்சி உன்னை விட தைரியசாலி. ஐயோ, நான் அத பத்தி சொல்லல. கருப்புக்கு எதிரே எங்க வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கருப்பு தண்டிச்சிடும். தண்டிச்சிடும்னா கொன்னுடும். அதுவும் 48 நாள்ல கொன்னுடும். பத்திரம் பத்திரம், வைரவனிடம் பத்திரம். ஏ ரத்னா, இந்த ரோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குடி. புதுசு புதுசா குழப்பமா என்னென்னவோ எழுதிருக்கு. இங்க பாரு, பத்திரம் பத்திரம், வைரவனிடம் பத்திரம். அப்படி ஜாக்கிரதையா இருக்கிற அளவுக்கு யாரு இந்த வைரவன் உனக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே தெரியாதா ரீனா? தெரியும்டி. உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டா, கருப்பு அவளை கொன்னுட போகுது, அதுவும் 48 நாளுக்குள்ள. அந்த சோகத்துல நீயும் உன் குடும்பமும் இருக்கீங்க. 2 நாளா யாரும் சரியா சாப்பிடல, தூங்கல. கரெக்ட்? ஏண்டி இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சிருக்க? +2 படிக்கிற உன் தங்கச்சிக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உனக்கு இல்லையே. ஆமா, உனக்கு யாரு MBBS சீட் கொடுத்தது? ஏய் ரத்னா, ரத்னா நில்லு. நான் உன் ஃப்ரெண்டு தானே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா எப்படி? அந்த வைரவங்கிறது யாரு? ஏய் கோச்சுக்காத. என்ன தாயி, வைரவன் பேச்சு அடிப்படுது? நீங்க சொல்லுங்க ஆண்டி, வைரவன் உங்களுக்கு யாரையா தெரியுமா? அது எங்க மாமனார் பேரு தாயி. மாமனாரா? ஏன் ஆண்டி, அவர் ரொம்ப கொடுமைக்காரரா? அவர் ரொம்ப நல்லவரா. எங்க கிழவி அட்டகாச தாங்காம அவர் எங்கேயோ சொல்லாம கொல்லாம போயிட்டாரா. ஒருவேளை அவர் எங்களோட இருந்திருந்தா எங்க குடும்பம் இப்படி கெட்டு சீரழிஞ்சிருக்காதோ என்னமோ. அதெல்லாம் பழைய கதை தாயி. அடுப்படியில தோசை சுட்டு வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிட. எனக்கு மனசே சரியில்லை. ஒரு நட கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வரேன் தாயி.
எங்க புள்ள கோயிலுக்கா? ஆமாங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஆ, ஓடி போனவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு பாரமா தான் இருக்கும். போனவளை மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. அது சரி, நீங்க ஆம்பளை, சாதாரணமா சொல்லிட்டீங்க. பெத்த வயத்துக்குள்ள தெரியும் வேதனை. அது நீ பெத்து போட்டிய, அவன் நினைச்சாளா? அதுக்காக மனசு வேதனை படாம இருக்க முடியுங்களா? அவ குழந்தைங்க, அவளுக்கு என் சாமி எதுவும் பண்ணிடாம. இந்த பயம் அவளுக்கு இருந்திருக்கணும். சரி சரி, போய் தலையை முழுகிட்டு இதோ மிச்சம் 2 இருக்குதுங்களே, இதுங்களை பார்த்தாவது மனசு தேத்திக்கும். ரத்னா, ரீனா எங்க மேல இருக்கால? எதுக்கு நீயும் ஓடி போகவா? என்ன ரத்னா இப்படி கேட்ட? ரீனா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னியா, போலாமா? நான் ரெடி, போலாம். வாத்தாயி, எல்லாம் கேள்விப்பட்டேன். என்னத்த சொல்ல, இளங்கண்ணு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சரியா போச்சு. ஓ சரியா, நீங்களே சொல்லிட்டீங்க இளங்கண்ணு பயம் அறியாம செஞ்சிருச்சிங்க. அதுங்கள சாமி மன்னிச்சு விட்டுடுங்களா? கருப்பு என்ன நினைக்கிறான்னு யாரால தாயி சொல்ல முடியும்? கற்பூரம் எடுத்துக்க தாயி. அவன் மேல பாரத்தை போட்டு இல்ல, மத்தத அவன் பார்த்துக்குவான் தாயி. பாரம் மட்டும் இல்லையா, அவகிட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்கணும். என்ன தாயி? என் மக இப்படி செய்வான்னு நான் நினைக்கல ஐயா. அவ இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவ இருக்கிற இடமும் நிலம் எனக்கு தெரிஞ்சாகணும். சாமி மேல நான் வச்சிருக்கிற பக்தியும் மரியாதையும் சத்தியம். இன்னும் 3 நாள் என் சாமி எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். கருப்ப மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்ல, நீ போயிட்டே இருத்தாயி. அவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. உனக்கு சொல்லணும்னு நினைச்சா நிச்சயமா சொல்லுவான். சீக்கிரமா உன் மகளை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தருவான். நீ தைரியமா போத்தாயி. ராசே, தூங்கல? வா படுக்கலாம். எனக்கு தூக்கம் வரல அத்தா.
சம்பந்தம் அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு திரும்பி வருவான்னு எனக்கு தெரியல. அத்தா அவன் பெருசா ஏதோ வியாபாரம் ஆரம்பிக்கிறாத்தா. 30 லட்சம் ரூபாய் முதல் போடுறானா. ஏன் இருக்கிறதெல்லாம் போதாதாமா? 1000 ஏக்கரா நஞ்ச, 2 மில்லு, ஒரு பெரிய ஜவுளி கடை, இதெல்லாம் போதாதாமாண்ணே? இல்ல கட்டையா, வியாபாரின்னா ஒன்ன 4 ஆக்கணும்னு தானே பாப்பான். நம்ம ஆத்தா இல்லையா, அந்த மாதிரி தான். இருந்தாலும் 50 லட்சம் ரூபா பெருமானம் உள்ள இந்த வைரத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு, அதுவும் 5 வட்டிக்கு வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன வியாபாரங்க? சொல்ல மாட்டேன்றான். ஆனா பணம் நிறைய தேவைப்படுதுன்னு மட்டும் தெரியுது. பணத்துக்கு அவனுக்கு முடை இல்லைன்னா ஊரை விட்டு ஊரு என்ன தேடிட்டு அவன் ஏன்டா இங்க வர போறான்? எப்படியோ எவ்வளவோ பெரிய வியாபாரி எல்லாம் உங்கள்கிட்ட அடக வைக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் அந்த வைரத்தை பால்ல இருந்து எடுத்து ஒரே ஒரு தடவை எங்களுக்கு காட்டாத்தா. ஆஹா, என்னமா ஜொலிக்குதாத்தா? இல்ல ஆனா ஜொலிக்காதா பின்ன. மருதபாண்டி காலத்துல டெல்லி பாதுஷா கிட்ட அந்த நாளையிலேயே 10,000 விராகனுக்கு வாங்கினது. எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? சம்மந்தத்தோட தாத்தாவே என்கிட்ட சொன்னான்டா. ஆத்தா முதல்ல இந்த பால்ல அந்த வைரத்தை போட்டு வையாத்தா. ரொம்ப நேரம் அது வெளியில இருந்தா உடம்புக்கு ஆகாதுன்னு சம்பந்தம் என்கிட்ட சொல்லியிருக்கான். இல்ல எனக்கு தெரியும்டா. இந்த வைரக்கல் வந்த பிற்பாடுதான் அவங்க குடும்பம் பெருசா வந்ததுன்னு சொன்னால வசதியா. இப்ப இந்த கல்லு என்கிட்ட வந்திருக்கு. பாப்போமே இந்த சுத்தி வட்டாரத்துல எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து என்கிட்ட வட்டிக்கு வாங்குறான்னு பாக்கலாம். ஆத்தா அந்த வைரத்தை என் கையில வை ஆத்தா, பாத்துட்டு தர. எதுக்குடா? சும்மா ஆசைக்குதா. உன் ஆசை வாரி உடப்புல போடுறா. முதல்ல சம்பாதிக்கிற வழியை பாரு, அப்புறமா இதெல்லாம் பார்க்கலாம். போங்கடா, போய் தூங்குங்கடா. வந்துட்டானுங்க வேலை கட்டு போய். என்னடா அறிவு கேட்டவனுங்களா? எங்க சத்தம் கேக்குது? அடியே வெள்ளி, அங்க என்னடி சத்தம் கேக்குது? பூனை பாலை குடிச்சிட்டு போயிட போகுது.
நாயே. ஓஹோ, அந்த பாலை குடிச்ச பொண்ணு நீதானா? ஏண்டா உங்க அப்பா இதை திருடிக்கிட்டு வர சொன்னானா? இந்த சின்ன வயசுலயே உனக்கு இவ்வளவு திருட்டு புத்தி இருக்குதே, இன்னும் பெரியவனானா என்னன்னா செய்தியோ என்னையே முழிஞ்சிருவ போல இருக்க. கருப்பாருங்க கொண்டாடாங்க. மூஞ்சி முகர கட்டையும் பாரு. ஏலே, என் தலையில இருந்து கீழே விழுகிற தலைமுடிய கூட என் உத்தரவு இல்லாம எவனாலையும் தொட முடியாது. வைரத்தையா திருடிட்டு வந்த தொலைச்சு விடுவான், தொலைச்சு ஜாக்கிரதை. ஏலே, எதுக்குல அந்த வைரத்தை எடுத்து உன்னால எனக்கு திருட்டு பட்டம் எடுப்பியா? பச்சை பிள்ளை வழக்கு தெரியாம வளர்த்திருக்க பாரு. அழாதியா, கண்ணு இல்ல, அழாதப்பா, அழாதையா. மங்கம்மா, வெள்ளையத்தா வெள்ளையத்தா, கேளுங்களேன் இந்த அநியாயத்தை. என் புருஷன் சூதாடத்துல வீட்டை தோத்துடுச்சான். உடனே வீட்டை காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்றாங்க. நிறுத்து. ஏசித்தையா, மங்கம்மா சொல்றதுல உண்மையா? ஆமா, சூதாடினது உண்மைதான். ஆனா நான் வீட்டை வச்சுலாம் விளையாடலாத்தா. இந்த பையன் பொய் சொல்றாத்தா, இந்த பையன் பொய் சொல்றான். ஏய், யார் பொய் சொல்றது? சீவி விடுவேன், சீவி. உன் கை நாட்டு தானடா இது, உன் கை நாட்டு தானடா? ஆமா, ஆனா அத்தா 10 ரூபாய் சூதாடல கடன் பட்டதுக்காக நான் போதையில் இருக்கும்போது வெத்து பேப்பர்ல கை நாட்டு வாங்கிட்டேன் அத்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது உன் கை நாட்டா இல்லையா? ஆமா, இது உன் கை நாட்டுனா இது என் வீடு. வெளியே போ. இருப்பா, எது எப்படி இருந்தாலும் திடுதிப்புன்னு விட்டு விட்டு வெளியே போன்னு சொன்னா இந்த குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு அவ எங்கப்பா போவான்? வாங்காத்தா, இத நீங்க கேக்குறீங்களா? பொண்டாட்டிய கூட சூதாட்டத்துல வச்சு தோத்தவன். ஆனா நான் வீட்டை மட்டும் தான் கேக்குறேன். உங்க குடும்பம் ஒரு வம்சத்தையே அழிச்ச கதையெல்லாம் எனக்கு தெரியும். பேசாம போவீங்களா? என்ன ரங்கநாதா, உன் தப்ப சொன்னா பதிலுக்கு என் குடும்பத்தை இழுக்கிற? வாங்க சின்னவர, உங்க குடும்பத்தை பத்தி பேசி நான் குத்துதோ? ஓரமா போய் நில்லுங்க. இது எங்க தனிப்பட்ட விவகாரம். தம்பி வேணாம் தம்பி, எனக்காக பறிஞ்சு பேசி நீங்க அசிங்கப்பட வேணாம். டேய் ரங்கநாதா, உனக்கு அந்த கருப்பு தாண்டா கூலி கொடுக்கணும். ஏய் போடா வெளியே. இந்தா இதே எடுத்துட்டு போ. வாயா, இப்பவே போய் கருப்பு கோயில்ல காசு கட்டி போடு. ராஜேந்திரன், முதல்ல அவங்கள போலீஸ் கிட்ட போக சொல்லு. கருப்பு கோயில் சிவப்பு கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம். இந்தாமா பட்டணத்து பொண்ணு, இந்த பத்திரம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆண்டி, முதல்ல அங்கிள் கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லுங்க. வேணாம் தாயி, சித்தைய கருப்பு கிட்ட போயிட்டான். இனிமே எந்த பஞ்சாயத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருப்பு பார்த்துக்கோ. நான் இனிமே கடன் சொல்லி சூதாட வேண்டிய அவசியம் இல்லடா. ஏண்டா சித்தையன் வீடு என் கையில. அண்ணா, அவனுக்கு சாராயத்தை வாங்கி நல்லா ஊற்றி ஊற்றி கொடுத்து ஏமாத்திட்டேனே. கடைசியில் பொண்டாட்டியை வச்சு சூதாடுனா, வீட்டை வச்சு சூதாடுனா அப்படின்னு வேறெல்லாம் போய் சொல்லிட்டேனே. அதுதான்டா சூதாட்டம். அண்ணே, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குண்ணே.
நீ என்ன பயப்படுற? சித்தையா கருப்பை சாடி விட்டுருக்காண்ணே. கருப்பாவது மண்ணாவது டேய், அந்த கருப்பு சாமியே சாராயம் குடிக்கிற சாமி தானடா. அப்படியே அந்த கருப்பு வந்தாலும் ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி கொடுத்து சூதாட சோடி சேர்த்துற மாட்டேன். அடா, காஞ்சி போன கிளை விழுந்திருக்கு, இதுக்கு போய் பயப்படுற? அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே. பஞ்சு பாறை பக்கத்துல வேற உட்காந்துருக்கோம். நான் வரேண்ணே. ஏய் எல எல ஏய் எல முருகா புலி எல்லாம் போடா. ஒரு பாட்டில் மிச்சமாச்சு. எங்க போச்சு ஆடு? அவனுக்கு என்ன, தூங்கி விட்டான். அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐரெண்டு கருப்பு ரங்கநாதனை வெட்டி கொண்டுடுச்சு. கருப்பா, நான் காசு பெட்டி போடுறதுக்கு பணம் கொடுத்துட்டப்பா. இருக்காங்க, நிரூபிச்சிட்டப்பா, நிரூபிச்சிட்டேன். கருப்பு வெட்டி போடுறத பார்த்தாலும் மத்த பேருக்கு புத்தி வருதா?
கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்.